நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. தங்கம், தங்கம் என் மேல கோவமா இருக்கியா? தங்கம் இங்க பாரு, என்ன இப்போ உன் தம்பி இந்த கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு நான் சொன்னதுக்காக என் மேல கோவமா இருக்கியா? தங்கம், மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்கலன்னா நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா? அவன் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றதுக்காக எப்படி தங்கம் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? உன் தம்பியை பத்தி உனக்கே நல்லா தெரியும். இந்த காதல் கத்திரிக்காலாம் அவனுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் அவன் விளையாட்டுக்கு சொல்லுவான். அதுக்காகலாம் இப்ப 2 குடும்பம் பேசி வச்சிருக்கிற கல்யாணத்தை நிறுத்த முடியுமா தங்கம்? இல்ல நான் கேக்குறேன், அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் என்ன புதுசா? ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இப்படிதான் ஏதாவது பிள்ளைங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பான். அதையெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த முடியுமா தங்கம்? நேத்து கூட பாத்தியா, அந்த சைலஜா பொண்ணதான் லவ் பண்றேன், உயிரே போனாலும் வேற பிள்ளைய கட்டிக்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சம் அதட்டி பேசவும் உடனே சரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான் தங்கம் அவன் காதல் எல்லாம். அப்புறம் நான் ஒன்னும் அவன் காதலை பிரிக்கணும்னோ அவன் ஆசையை கெடுக்கணும்னோ அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லல. சொல்ல போனா இப்போதைக்கு அவனுக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு சொன்னவனே நான் தான். நீயும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்பவே கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணாதான் அவனுக்கு பொறுப்பு வரும்னு அந்த பொண்ணை பார்க்க போகணும், கல்யாணம் பண்ணணும் எல்லா ஏற்பாடும் பண்ணீங்க. இப்ப கடைசியில நான் சின்ராசு கிட்ட பேசி கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணு இவனை தான் கட்டிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கல்யாணம் வேண்டாம் வேற பிள்ளைய லவ் பண்றேன்னு சொன்னா என்ன தங்கம் பண்றது? உடனே கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? நானும் சின்ராசு கிட்ட சரி இது கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்காக தான் அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போனேன். அவன் என்னடான்னா என் தங்கச்சி கட்டுனா உன் மச்சான தான் கட்டுவேன்னு சொல்லுது, இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அந்த பிள்ளை கிடந்து அழுதுகிட்டு இருக்கு தங்கம். இப்ப என்ன இந்த இடத்துல யாருக்காக தங்கம் யோசிக்க சொல்ற? நீங்க யாருக்காக வேணாலும் யோசிங்க மாமா, ஆனா என்ன பத்தி யோசிச்சீங்களா மாமா? தங்கம், நீங்க அன்பு இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும்னு சொன்னப்போ எனக்கு ஆரம்பத்துல கோவம் தான் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் அவன் மேல கோவப்பட்டாலும் நிச்சயமா அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அவனுக்கு நல்லதுதான் எப்பவுமே நினைப்பீங்க. நீங்க சொல்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குமோன்னு நான் யோசிச்சேன். ஆனா கடைசியில நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கும் எனக்கும் இடையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல மாமா. அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு? ஐயோ தங்கம், அதுக்காகவா உட்காந்து அழுதுட்டு இருக்க? தங்கம், அது நான் ஏதோ கோவத்துல தெரியாம சொல்லிட்டேன் தங்கம். தெரியாம சொல்லிட்டீங்களா? அது எப்படி மாமா? எவ்வளவு கோவம் இருந்தாலும் எனக்கும் உங்களுக்கு இடையில எதுவும் இல்லைன்னு எப்படி மாமா சொல்லுவீங்க? அப்படி ஒரு வார்த்தை எப்படி மாமா உங்க வாயில இருந்து வரும்? தங்கம் லூசா நீ? நான் ஏதோ தெரியாம கோவத்துல சொன்னதுக்கெல்லாம் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க. சரி, நான் தான் கோவத்துல சொல்லிட்டேன். ஆனா நான் கோவத்துல தான் சொன்னேன், அதை மனசுல இருந்து சொல்லலன்னு கூடவா உனக்கு தெரியல? இல்ல அப்படியே நான் நம்ம 2 பேருக்கு இடையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் அப்படியே எல்லாம் முடிஞ்சுமா? இல்ல அப்படி சொன்னதும் முடியற அளவுக்கு தான் நீயும் நானும் வாழ்ந்திருக்கோமா? இந்த தங்கம் இல்லாம இந்த கதிர் இல்லங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உனக்கு தெரியலையா தங்கம்? போங்க மாமா, இப்படி எல்லாம் சொல்லி என்ன சமாதானப்படுத்திடலாம் நினைக்காதீங்க. நீங்க சொன்னது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியல தங்கம், என்ன சொன்னது எனக்கே ஞாபகம் இல்ல. அதை நான் அப்பவே மறந்துட்டேன். அதுக்கெல்லாம் உட்காந்து நீ வருத்தப்பட்டு இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல தங்கம். தங்கம், ஏதோ பேசும்போது கோவத்துல வாய் தவறி வந்துருச்சு. ஆனா சத்தியமா அது என் மனசுல இருந்து வரல தங்கம். நிஜமா? உன் மேல சத்தியமா தங்கம். நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? வீட்டுல அம்மாச்சி அம்மா சித்தின்னு இவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்னாலும் தங்கம் தங்கம்னு ஒரு 1000 தடவை நான் உன்னதானே கூப்பிடுவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ மாசமானப்போ வளகாப்ப முடிஞ்சு உன் அம்மா அப்பா உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் என்னால இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சுதா? அடுத்த நாளே தங்கம்னு நான் உன் வீட்டுக்கு ஓடி வரல. நீங்க ஒன்னும் ஓடி வரல, அத்தை சொன்னதுனாலதான் நீங்க வந்தீங்க. லூசு, அம்மா எதனால சொன்னாங்க தெரியுமா? நீ வீட்டுல இல்லங்கிறத கூட மறந்து தொட்டா தொண்ணூறுக்கு தங்கம் தங்கம்னு நான் உன்னையவே தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் உன் தங்கம் இங்க இல்லடா, அவ வீட்டுக்கு போயிட்டா, அங்க போய் பாத்துட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க. இப்படி ஒரு நாள் கூட நீ இல்லாம இருக்க முடியாதவன் அப்படியே உனக்கும் எனக்கும் இடையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னதும் அப்படியே முடிஞ்சிருமா? அத கொஞ்சம் கூட யோசிக்காம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா பாரு. போங்க மாமா, ஆனா நீங்க சொன்னது எனக்கு அழுகையா வந்துருச்சு. சரி, கோவத்துல கூட அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்க கூடாதுதான், தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிருத்தாங்க? இல்ல முன்னாடி மாதிரி தோப்பு காரணம் போடணுமா? போங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம்னா அப்ப அழுகையை நிறுத்திட்டு கொஞ்சம் சிரிக்கலாமே. அழுகையை நிறுத்திட்டேன். அழுகை நின்னுருச்சு, ஆனா சிரிப்பு வரலையே. மாமா,
என் தம்பி அன்பு இவ்வளோ நாள் விளையாட்டுத்தனமா மற்ற பொண்ணுங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இல்லை மாமா. ஷைலஜாவை அவன் உண்மையாகவே லவ் பண்ணுறான் மாமா. அப்புறம் அவன் எல்லா விஷயத்துலையும் விளையாட்டுத்தனமாக இருந்தான்றதுக்காக இந்த விஷயத்துலேயும் அவன் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கான்னு நினைக்காதீங்க மாமா. என்ன தங்கம் சொல்ல வர? இப்ப அவன் என்ன விளையாட்டுத்தனமா இல்ல, அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்ல வரியா? இல்ல பொறுப்பு வந்து அவன் என்ன பண்ணான்? சரி, அந்த பொண்ணு அவன் உண்மையா காதலிக்கிறான்னு சொல்றீங்க. சரி, இத்தனை நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் பொறுப்பாருடா படிடா ஒரு நல்ல வேலைக்கு போடான்னு. எதையுமே அவன் கேட்கல. அந்த பொண்ணை அவன் காதலிக்கிறது உண்மையா இருந்தா அந்த பொண்ணை காதலிக்கிறோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னும் நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னா தான் எனக்கு பொறுப்பு வந்து அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்திருப்பான்ல தங்கம். ஆனா பாரு, இப்ப கூட வச்ச ஒரு அரியர் அவன் கிளியர் பண்ணல. காலேஜ்ல இருக்கிற அத்தனை சப்ஜெக்ட்லயும் அரியர் வச்சவன் அவன் ஒருத்தனா தான் இருப்பான். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலையை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை எப்படி தங்கம் அவன் பாத்துக்குவான்? நான் டிரைவர் வேலையை குறைச்சல்னு சொல்லல தங்கம். உன்னை கல்யாணம் பண்ணும்போது எனக்கும் அந்த டிரைவர் வேலை தான் இருந்துச்சு. ஆனா நான் தான் படிக்கல. எனக்கு என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. நான் வண்டி ஓட்டி கஷ்டப்பட்டேன்னா அவனுக்கு என்ன தங்கம் இல்ல? அத்தை மாமாவை கூட விடு, நான் இருக்கேன். அவனுக்கு இதை படிக்கிறேன்னு சொன்னா நான் படிக்க வைக்காம விட்டுருவேனா? இல்ல இது வேணுமாமான்னு கேட்டா ஏதாவது நான் அவனுக்கு செய்யாம விட்டுருக்கனா? அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியல தங்கம். அதனாலதான் அவன் இப்படி இருக்கான். இப்ப கூட பாரு, அந்த வண்டி 3 லட்சம் ரூபாய். அந்த வண்டி தான் வேணும்னு என் தம்பி அடம் பிடிக்கிறான்னு கேட்ட நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேனா? சரி, சின்ன பையன் தானே, அவன் வயசுல எனக்கு இதெல்லாம் கிடைக்கல தங்கம். சரி, அவனுக்காவது கிடைக்கட்டுமே நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்படி அவனோட எல்லா ஆசையுமே நிறைவேற்றி வச்சேன்னா இந்த கல்யாண விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவனுக்கு இந்த விஷயத்துல பொறுப்பு இல்ல. மத்ததெல்லாம் அவனுக்கு செஞ்சு கொடுத்தது சரி. ஆனா இப்ப 2 குடும்பம் சேர்ந்து பேசி முடிவு பண்ண கல்யாணத்தை அவனுக்காக நிறுத்த முடியாது தங்கம். அப்புறம் இந்த வயசுல காதல் இதெல்லாம் வர்றது சகஜம்தான் தங்கம். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். நீ வேணா பாரு, கொஞ்ச நாளைக்கு தான் அவன் வருத்தமா இருப்பான். அப்புறம் அந்த சஞ்சனாவோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்ச நாள் அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவன் வாழ ஆரம்பிச்சிருவான் தங்கம். அப்புறம் இந்த சைலஜா பொண்ணுக்கு நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் உன் தம்பியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன தங்கம்? அது இல்லை மாமா, நானும் அம்மாவும் வருத்தப்படுறோங்கிறதுக்காக தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சானோன்னு தோணுது. ஐயோ தங்கம், அப்படியெல்லாம் நீங்க வருத்தப்படுறீங்க கோவப்படுறீங்கன்றதுக்காக சம்மதிக்கிறவனா அவன்? அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி பொறுப்பாரு படி அரியரை கிளியர் பண்ணு வேலைக்கு போன நீயும் அத்தையும் சேர்ந்து வருத்தப்படாத நாள் இல்ல கோவப்படாத நாள் இல்ல. அதுக்கெல்லாம் அவன் திரும்பி இருக்கணுமே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தங்கம். நீ வேணா பாரு, கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. 1 வாரத்துக்குள்ள அவனே சரியாயிருவான். சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வந்து கல்யாணம் பண்ணல தாலி கட்டுறானா இல்லையான்னு மட்டும் பாரு. உன் தம்பி வருத்தப்படுவானோன்னு தானே நீ வருத்தப்பட்டு இருக்க. அவனே சரியாயிட்டா அப்புறம் என்ன உனக்கு? நீ வேணா பாரு, 1 வாரத்துல அவனே சரியாயிருவான். நீ அதையே நினைச்சிட்டு ரூம்ல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ எந்திரிச்சு வா முதல்ல. அப்புறம் இன்னைக்கு சீதாவும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்கல்ல, நான் போய் கூட்டிட்டு வரலாம் தான் பார்த்தேன். அப்புறம் ஷமீர் தான் சரி நானே கொண்டு வந்து விட்டுறேன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் சீதாவையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்துருவாரு. குழந்தைக்கு ஆரத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணும்ல, எல்லாம் ரெடி பண்ணு தங்கம் வா. இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, பிரதி நம் வீட்டில் பிறந்தாளோ, திருப்பூவாக மலர்ந்தாளோ, சின்ன சின்ன அசைவில் சித்திரங்கள் வரைந்தாள், முத்தமாலை கண்ணம் எழ நனைந்தாளே, கொஞ்சி கொஞ்சி பின்பு நடை நடந்தாளே. குட்டி தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாண்டா தீரா, குட்டி பாப்பாவை எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே. இப்போ ஒரு வழியே குட்டி பாப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. இனி என்ன, உன் தங்கச்சி பாப்பாவோட விளையாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உனக்கு வேலை. பாட்டி, பாப்பாவும் குட்டி தங்கச்சி கூட விளையாடுவேன். சரிடி அம்மு, நீயும் தீரன் அண்ணாவும் சேர்ந்து குட்டி பாப்பா கூட விளையாடுங்க. அப்புறம் இப்ப தீரன் அண்ணாக்கு குட்டி பாப்பா வந்திருக்கா, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாசம்தான், அதுக்கப்புறம் உனக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா வந்துடும். பாட்டி, பாப்பாக்கு குட்டி பாப்பா இல்ல, குட்டி தம்பி தான் வரும். பாத்தியா இவள? அம்மு என்ன சொல்ற நீ? விடுங்க தம்பி, அவ சரியா தானே சொல்றா. தீரனுக்கு குட்டி தங்கச்சி வந்திருக்கு, அந்த மாதிரி அவளுக்கு இனி குட்டி தம்பி தானே வரணும். ஐயோ அத்தை, அது இல்லத்த, அவ எப்பவுமே குட்டி தம்பின்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. இனி பிறக்கிற குழந்தை என்ன குழந்தைன்னு தெரியாதுல்ல. ஆனா அவ குட்டி தம்பின்னு சொல்லி நாளைக்கு குட்டி தங்கச்சி பிறந்துருச்சுன்னா அப்புறம் இல்லை எனக்கு குட்டி தம்பி தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பா. அதனால அவர் எப்பவுமே தம்பி பாப்பானாலாம் சொல்லக்கூடாது, எந்த பாப்பாவா இருந்தாலும் உன்னோட குட்டி பாப்பா தானே சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு தான் அவர் அப்படி சொல்றாரு. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிறக்கிற குழந்தை என்ன குழந்தையா இருந்தாலும் அப்புறம் ஏன் குட்டி பாப்பான்னு அவங்க விளையாட தான் செய்வாங்க. ஆனால் இருந்தாலும் தம்பி பாப்பா வேணும் தங்கச்சி பாப்பா வேணும்னு அதுங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. இந்த தீரன் அப்படிதான், சீதா மாசமான நாளை பிடிச்சி எனக்கு குட்டி தங்கச்சி தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அதே மாதிரி பார்த்தியா சீதாக்கு குட்டி தங்கச்சி வந்துருச்சு. அதே மாதிரி தான் அவளும் குட்டி தம்பிங்கிறா. நாளைக்கு குட்டி தம்பியே பிறந்துட்டாலும் சந்தோஷம் தானே. ஆமா பாட்டி, பாப்பாக்கு குட்டி தம்பி தான்
ஆமாண்டி தங்கம், உன் வாய் முகூர்த்தம் இனி உனக்கு குட்டி தம்பி தான் வரும். அடுத்து உன் அம்மாவுக்கு இனி ஒரு பையன் பிறந்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சரி சரி சித்தி, நீங்க குழந்தை வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல பச்சை குழந்தைய வெளியவே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள வாங்க. சரி சரி. அம்மாடி சீதா, பிள்ளையும் குளிக்க வைக்கணும், சீதாவுக்கும் சுடுதண்ணி ஊற்றணும். சுடுதண்ணியெல்லாம் வச்சிட்டியாம்மா? சுடுதண்ணி எல்லாம் வச்சு குழந்தைக்கு வேண்டியது சீதாவுக்கு வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிட்டாத்த. அப்புறம் அவங்க ரூமை கூட எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். வாங்க. சரிம்மா நட. குழந்தைய ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்ததில்ல, அங்கே சரியாகவே குளிக்க வைக்கல. நீ வீட்டில் தான் நல்லா குளிக்க வைக்கணும். சரி வா போவோம். குட்டி தங்கச்சி உள்ள போயிடுச்சு. ஆமா, குட்டி தங்கச்சிய குளிக்க வைக்க போறாங்களாம். வா நம்ம போய் பார்க்கலாம். குளிக்க வைத்த அப்புறம் நான் குட்டி தங்கச்சிக்கு பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விடுவேன். சரி வா, நம்ம போய் குட்டி தங்கச்சி குளிச்சதும் பவுடரு பொட்டு லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டு விடலாம். வா. ஏன்னா சீதாவும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்ததுல பெரியவங்களை விட இந்த தீரனுக்கும் ரியாவுக்கும் தான் ரொம்ப சந்தோஷம். குட்டி பாப்பா நீ குட்டி பாப்பா கூடயே தான் விளையாடிட்டு இருப்பாங்க போல. ஆமா ஆமா ஷமீர், நீங்க வேற காலையில குட்டி பாப்பா வீட்டுக்கு வரும்னு சொன்னதுதான். அதோட இந்த 2 பிள்ளைங்களும் வாசல்லையே தான் கிடக்குங்க. எப்ப நீங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு பாத்துக்கிட்டே தான் இருந்துச்சுங்க. அப்புறம் நான் வண்டி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். அப்புறம் நீங்க தான் இல்ல நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டீங்க. அதான் நான் வரல ஷமீர். ஐயோ பரவாயில்லண்ணே, நீங்க வர்றதுல நீ வண்டி ஏதாவது பார்த்து அரேஞ்ச் பண்ணி வரணும். நான் தான் கார் இருக்கேன், அதனாலதான் கொண்டு வந்து விட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இல்ல ஷமீர், எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க அங்க வேலையா இருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல, எதுக்கு உங்களை தொல்லை பண்ணணும்னு நினைச்சேன். ஐயோ அதெல்லாம் ஒரு தொல்லையும் இல்லைண்ணே. இவ்வளவு நேரம் ஃப்ரீயா தான் இருந்தேன், அதான் கொண்டு வந்து விட்டேன். இதுக்கப்புறம் தான் ஒரு மீட்டிங் இருக்கு, இப்ப போகணும். ஓ அப்படியா? சரி ஷமீர், சாப்பிட்டுட்டு போங்க. சரிண்ணே, நான் பாக்குறேன். சரி ஷமீர். சரிம்மா இஷு, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஷமீருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைமா. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். ஐஷு எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் சீதாவையும் பாப்பாவையும் விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு அங்கே முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். இங்க இருங்க, மீட்டிங்னா என்ன? ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? ஐயோ இல்ல ஐஷுமா, அங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான மீட்டிங். எனக்காக தான் அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயே ஆகணும். நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நீங்க இப்படிதான் சொல்வீங்க. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சிச்சு, வேற ஏதாவது கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அப்புறம் சாப்பிடாம இருந்துருவீங்க. ஒரு 5 நிமிஷங்க சாப்பிட்டுட்டு போங்க. ஐயோ 5 நிமிஷம் இல்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் இருந்தா நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். அதெல்லாம் வேணாம் ஐஷு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், விடு. ஐஷு நீ சாப்பிட்டியா? இல்லங்க, நீங்க வரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நினைச்சேன் நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு. சரி நீ போய் முதல்ல சாப்பிடு. சரிங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐஷு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதுனால நான் வருவேன், அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் வெயிட் பண்ணாத. மீட்டிங் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை நான் ஈவினிங் தான் வருவேன், அது வரைக்கும் சாப்பிடாம மட்டும் இருந்தேன்னு வெயி. இல்லங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. சரி நான் சாப்பிட்டே போறேன், வா. எங்க உங்களுக்கு தான் டைமே இல்ல, உடனே போகணும். மீட்டிங் டைம் ஆச்சு. நீங்க மீட்டிங் ரொம்ப முக்கியம் இல்ல, போங்க. மீட்டிங் முக்கியம்தான், ஆனா அதை விட பொண்டாட்டி முக்கியம்ல. 5 நிமிஷம் தானே, சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். ஓரமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனதே, உயரமான கனவு என்று கரையில் விழுந்து போனதே, இசையும் போனது திமிரும் போனது தனிமத்திலே வாடியே, நிழலும் போனது நிஜமும் போனது எனக்குள்ளேனோ தேடியே, கனவே கனவே கலைவதேனோ கரங்கள் நடமா கரைவதேனோ, நினைவே நினைவே அறைவதேனோ எனது உலகம் உழைவதேனோ. டேய் அன்பு, நீ எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணா அது ஒண்ணும் இல்லண்ணா, சும்மாதான். சும்மாவா? டேய் அங்க ரோட்ல உன் பைக்க பார்த்தேன், என்ன பைக் மட்டும் இருக்கா, ஆளை காணமேன்னு வந்து பார்த்தா இங்க உட்காந்துருக்க, கேட்டா சும்மாங்கிற. சரி அது என்ன பின்னால? அது ஒண்ணும் இல்லண்ணா, தண்ணி பாட்டில். தண்ணி பாட்டிலு? டேய் நீ எல்லாம் பால் பாட்டில் குடிச்சிட்டு இருந்த வயசுலயே நாங்கெல்லாம் தண்ணி பாட்டில் குடிச்சவங்கடா. பின்னால மறைச்சிட்டா அது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது பாரு. அண்ணா அது சாரிண்ணா. சாரியா? ஏன்ட்டு எதுக்குடா சாரி கேட்டுட்டு இருக்க?
அப்புறம் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். ஷமீர் நேத்து தான் சொன்னான். அப்புறம் உனக்காக அவன் கதிரண்ணன் கிட்ட கூட போய் பேசினான். ஆனா அவர் ஏதோ நீ விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காருடா. டேய், உண்மையாவே இந்த பிள்ளைய சின்சியரா லவ் பண்றியாடா? சின்சியரா லவ் பண்ணலண்ணே, ரொம்ப சின்சியரா அவ கூட வாழ்ந்தே முடிச்சிட்டேண்ணே. டேய், என்னடா சொல்ற? இதுக்கு மேல அவ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைண்ணே. டேய், இவ்ளோ சின்சியரா அந்த பொண்ணை லவ் பண்றேன்னா அது கதிரண்ணன் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானடா. எப்படிண்ணே புரிய வைக்கிறது? நான் எப்படி சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாருண்ணே. அவரை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்பில்லாதவன், இந்த லவ் எல்லாம் எனக்கு வெறும் விளையாட்டுத்தனம் தான் அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரை சொல்லி தப்பு இல்லைண்ணே, நான் நடந்துக்கிட்டதும் அப்படித்தானே. டேய், அது உன் வயசுல எல்லாருமே அப்படித்தானடா இருப்பாங்க, அது அவருக்கு தெரியாதா? ஆனா நீ அந்த சைலஜாவை இவ்ளோ சின்சியரா லவ் பண்றேன்னு தெரிஞ்சா நிச்சயமா உங்களை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாருடா. அவரே உங்களை சேர்த்து வச்சிருவாருடா. சேர்த்து வச்சிருப்பாருண்ணே, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருந்திருந்தா. ஆனா எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சப்போ ஷைலஜா என்னை விட்டு போய் அவளாவது நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் எதை பத்தியும் யோசிக்காம அந்த சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னேன். நான் ஏதோ இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள்ல செத்துருவேன்றதுனால நான் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனா ஷைலஜா நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறி அது எனக்கே பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும்னு நான் நினைக்கலண்ணே. அந்த சஞ்சனாவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது நான் தான். இப்போ எல்லாமே ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா என் மாமாக்கு இல்ல வேற யாருக்கா இருந்தாலும் கோபம் தானே வரும். நீ சொல்றதும் சரிதான். விதி எல்லார் வாழ்க்கையிலும் கண்ணாமூச்சி ஆடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் வாழ்க்கையில கேரம் போர்டே ஆடி இருக்கேடா. யூ சாரி அன்பு, நீ ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, நான் வேற. இல்ல பரவாயில்லண்ணே, இதுக்கப்புறம் சீரியஸ் ஆகி என்னென்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டேய், என்னடா முடிஞ்சு போச்சு? இப்ப என்ன அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணமா ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரம் இருக்குடா. என்னடா அன்பு, உன்னையெல்லாம் நான் எவ்வளவு கெத்தான்னு நினைச்சேன், கடைசியில இதுக்கே சோர்ந்து போய் உட்காந்துட்ட. டேய், என் மச்சான் கதை உனக்கு தெரியாது. ஐஷு கழுத்துல தாலி ஏற கடைசி நிமிஷத்துல அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டு வந்தான். உனக்கெல்லாம் ஒரு வாரம் டைம் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு உட்காந்துருக்க. இங்க பாரு அன்பு, ஷமீர் லவ்ல வந்த பிரச்சனையெல்லாம் கம்பேர் பண்ணா உண்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. இத்தனைக்கும் அந்த பொண்ணு சைடுல பிரச்சனை பண்றதுக்கு யாருமே இல்ல, நம்ம வீட்டு சைடே சமாளிக்க முடியலங்கிற. அப்ப என் மச்சானை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இந்த பக்கம் கதிரண்ண அரவிந்த், அந்த பக்கம் அவனோட பாப்பா, இத்தனை பேரையும் சமாளிச்சு கடைசி நிமிஷத்துல ஐஷு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போனான். அதுக்கும் மேல ராகேஷ்னு ஒருத்தன் வந்தான். அந்த கதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பிளாஷ்பேக் போடணும்டா. ஷமீர் எல்லாம் ஐஷு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமும் எவ்வளவோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கான்டா. ஆனா உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாலே பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அப்புறம் ஏன்டா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு, அப்புறம் என்னடா? அண்ணே, எனக்கு இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறது பிரச்சனை இல்லைண்ணே. நான் இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் ஷைலு என்ன புரிஞ்சுக்கணும், அவளே என்ன புரிஞ்சுக்காம போயிட்டா. இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்றது? டி அன்பு, அப்படின்னா முதல்ல நீ அவளுக்கு போய் சொல்லி புரிய வைடா. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கலாம். நாளைக்கு முதல்ல நீ போய் ஷைலஜா கிட்ட பேசி எதனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், என்ன பிரச்சனைங்கிறத அவளுக்கு முதல்ல புரிய வை. அதுக்கப்புறமா நம்ம கதிரண்ணன் கிட்ட பேசிக்கலாம். நான் ஷமீர் கிட்ட பேசுறேன், நம்ம ஏதாவது பண்ணலாம்டா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சரிண்ணே, நான் ஷைலஜா கிட்ட பேசுறேன். சரி அன்பு, அப்புறம் இங்க ரொம்ப நேரம் இருக்காது, இந்த இடம்லாம் சரியில்லை, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. சரிண்ணே, நான் கிளம்புறேன். அப்புறம் டி அன்பு, நான் உன்னை குடிக்க வேணாம்னாலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் தெரியும். நீ குடி, ஆனா குடிச்சா கவலைய மறக்கலாமே தவிர அதை சரி பண்ண முடியாது. அதை சரி பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். குடிச்சா யோசிக்க முடியாது அன்பு. இதுக்கப்புறம் குடிச்ச கவலைய மறக்கணுமா இல்ல அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.